மகிமையுண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த இத்தனை ஆண்டுகளாக தேவனுடைய பணியிலே நிலைத்து நிற்பதற்கு அருமையான ஜெபக்குமார் பிரதர் சொன்னது போல அநேக விதமான பொறுப்புகளிலேயும் ஊழியத்திலேயும் இருப்பதற்கு காரணமா இருந்தது தேவனுடைய பெரிய கிருபை. உங்களை போன்ற அநேகருடைய ஜெபம் இவைகளே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. எனவே இந்த பணியிலே தொடர்ந்து நிலைத்திருப்பதை குறித்து நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மறுபடியுமாக உங்களோடு கூட இணைந்து வேத வார்த்தைகளை தியானிக்கும்படி தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த கூடுகையினுடைய முடிவிலே அருமையான சகோதரர் சொன்னாங்க, நாம் மிஷினரி ஒரு தரிசனத்தை நாம் வளர்த்து கொள்ளும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நாம் தொடர்ந்து நிறைவேற்றும்படியான ஒரு குழுவாக ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். இந்த அருமையான வேளையில நான் உங்களோடு கூட நான் முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். இந்த உலகத்திலே ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், அல்லது ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சபையாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஸ்தாபனமாக இருக்கட்டும், ஆண்டவர் தனி மனிதனுக்கோ அல்லது குடும்பத்திற்கோ அல்லது சபைக்கோ அல்லது ஸ்தாபனத்துக்கோ ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை தருகிறார். அப்படியே நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன், நம்முடைய குடும்பத்திற்கென்று ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எப்பொழுது கணவன் மனைவியாக ஒருவர் இணைக்கப்படுகிறார்களோ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தின் அடிப்படையிலே, ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே ஒரு குடும்பமாக ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். அப்படிப்பட்ட தரிசனத்தை நாம் தொடர்ச்சியாக நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். எப்படியாகிலும் அந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட தரிசனத்தை எடுத்து செல்லும் பொழுது 3 விதமான மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, மோசேயை போல நாட்கள் கடந்து சென்றதினால, காரியங்கள் நடைபெறா கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் மாற்றப்பட்டதினால ஒரு விதமான சோர்வுகளின் மத்தியிலே காணப்படுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் 40 ஆண்டு கால வனாந்தர வாழ்க்கை மோசேயினுடைய தரிசனம், வைராக்கியம் எல்லாவற்றையும் முற்றிலுமாக ஒண்ணுமில்லாமற் போக பண்ணிவிட்டது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவரே வந்து சொல்றாரு, நீ புறப்படு, அந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை நான் விடுவிக்கும்படி நான் உன்னை அனுப்ப போகிறேன். இதெல்லாம் ஆண்டவரே சொன்னா கூட அதற்கு தன்னை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு பெரிய ஒரு சோர்வு இந்த மோசேயினிடத்திலே கடந்த கால அனுபவங்களின் நிமித்தமாக, அல்லது கடந்து வந்த 40 ஆண்டு கால வனாந்தர வாழ்க்கை நிமித்தமாக ஒரு விதமான சோர்வுல அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிற ஒரு சூழலிலே நாம் மோசேயை பார்க்க முடியும். எவ்வளவு கூட ஆண்டவரே வந்து சொல்லிய போதில், ஆண்டவரே என்னை விடுங்க, யாரையாகிலும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு மோசே வருவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, இன்னொரு கூட்டத்தை அடையாளப்படுத்துகிற கிதியோனை நாம் பார்த்தோமேயானால், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே எங்கே நாம் கிதியோனை குறித்து பார்க்கிறோமோ அங்கே ஒரு பெரிய கவலை நிறைந்த ஒரு தொனியிலே அங்கே கிதியோன் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம், அங்கே ஒரு பெரிய கவலையோடு அங்கே சொல்லுகிற காரியம் என்ன? 13வது வசனம், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லை. ஒரு பெரிய கவலை இருக்குது. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்றால் ஏன் இந்த காரியங்கள்லாம் நடைபெறல? அநேக நேரங்களிலே அநேகர் குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி வாழ்க்கையிலே கிடைத்த அந்த தரிசனத்தை பெற்றிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, கவலையினாலே அங்கே தேங்கி விடுகிறாள். ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்கல என்கிற ஒரு கவலையினாலே அங்கே இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்க முடியும். அதோடு கூட யோனாவையும் நாம் ஒருவேளை நாம் பார்த்தோமேயானால், எந்த விதமான ஒரு கரிசனையோ அல்லது கவனமோ இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் மறந்து போன நிலைமையிலே உள்ள ஜனங்களையும் நாம் பார்க்க முடியும். அது சபைக்கு பொருந்தக்கூடிய காரியம், ஒரு குழுவுக்கு பொருந்தக்கூடிய காரியம், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பொருந்தக்கூடிய காரியம். அநேக நேரங்களிலே தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இருக்கக்கூடிய பெரிய உற்சாகம்,
வரக்கூடிய நாட்களிலே அது இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு காரணத்தினால மறந்து, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, பவுல் அப்போஸ்தலன் அருமையாய் சொல்லுகிற காரியம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதை நான் ஆசையாய் தொடருகிறேன். எனக்கு நோக்கம் அதுதான். என்னுடைய ஒரே கவலை அதான். ஆனா, அநேக நேரங்களிலே எப்படி கீழ்த்தட்டிலே போய் யோனா படுத்துக் கொண்டாரோ, அப்படியே எந்த ஒரு தரிசனத்தின் கவலையும் ஒண்ணும் இல்லாதபடிக்கு இருக்கிற ஒரு சூழலிலே காணப்படுகிற கூட்டத்தையும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் ஒரு சின்ன குழுவாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கென்று ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கென்று ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளே அந்த தரிசனத்தை குறித்த கவலையோ அல்லது தரிசனத்தை குறித்த ஒரு அக்கறையோ, அவைகளை எப்படியாகிலும் நான் நிறைவேற்றணும் என்கிற ஒரு துடிப்போ இன்றைக்கு நம்மிடத்துல எவ்வளவு காணப்படுது. நாம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை சந்தித்த பொழுது முதல் முறையாக கேட்ட கேள்வியே அதுதான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஒரே காரியம்தான். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல வச்சிருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு குடும்பத்துல நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் நோக்கம் உண்டு. ஒரு குடும்பமாக ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு ஒரு கல்வியை கொடுத்திருப்பார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்படி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம், தரிசனம் உண்டு. இன்றைக்கு இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற நாம் முதலாவது நமக்குள்ளே சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல என்னுடைய அந்த எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி என்னுடைய ஓட்டம், அதை நோக்கி என்னுடைய காரியம், அதை நோக்கி என்னுடைய சிந்தையிலே நான் எவ்வளவாக முன்னேறி கொண்டிருக்கிறேன். எல்லாம் நடக்குது. என்னுடைய அனுதின வாழ்க்கையினுடைய காரியங்கள் நடக்குது. அங்க போனோம், பிரசங்கம் பண்ணணும், இதை நடக்கணும், அதை போடணும், குடும்பத்தின் காரியங்களை பார்க்கிறோம், பிள்ளைகள் காரியங்களை பார்க்கிறோம், வேலை, கம்பெனி, எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்குது. இந்த எனக்கென்று என்ன ஆண்டவர் பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு குடும்பமா இணைச்சிருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு இந்த அருமையான மாலை வேளையில நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டிய, அவருடைய சமூகத்திலே முதலாவது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் ஏனென்றால், இந்த தரிசனம் நிறைந்த வாழ்க்கையிலே நாம் இண்டிவிஜுவலா இல்லைன்னா ஃபேமிலியா இல்லைன்னா குழுவா நாம் தொடர்ந்து நாம் முன்னேற ஆரம்பித்து விடுவோமே ஆனால், ஆண்டவர் நம்முடைய பகுதியை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தம் ரொம்ப சுலபமா நிறைவேறும். நம்முடைய தேசத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய சித்தம் ரொம்ப சுலபமா நிறைவேறும். இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இன்னைக்கு நாம் நிறைவேற்ற வேண்டுமேயானால், அவைகளை நோக்கி நாம் தொடர வேண்டுமேயானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அநேக நேரங்களிலே எதற்காக ஆண்டவர் நம்மை பிடித்திருக்கிறாரோ, எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரோ, அவைகளுக்கு நேராக நாம் சென்று அவைகளை அடைய முடியாதபடிக்கு சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய சபையிலே காணப்படலாம், அல்லது நம்முடைய குழுவிலே காணப்படலாம். ஏதோ சில காரியங்களினாலே, குறைவுகளினாலே, எங்கேயோ உள்ள ஒரு தடுமாற்றத்தினாலே நாம் தொடர்ச்சியாக அந்த தரிசனத்துக்கு நேரே போய் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, அப்போஸ்தலன் பவுல் அதை மாத்திரம் சொல்லல, நான் ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லல, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். கம்பீரமாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம்னா, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பூரணமாய் செய்து முடித்தேன். இந்த நிம்மதியும் இந்த திருப்தியும் ஒருவேளை நமக்குள்ளே உண்டாக வேண்டுமே ஆனால், இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை நான் வேத வசனத்தின் அடிப்படையில உங்களோடு கூட நான் கொஞ்சம் பேசும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையின் சில காரியங்களை கவனிக்கும்படியாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்வேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எப்பொழுது தாவீது தேவனினால் பிடிக்கப்பட்டாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில அஸ்திபாரமான 3 முக்கியமான காரியங்களை முதலாவதாக நான் உங்களுக்கு காட்டிக் கொடுத்து, எதற்காக தேவன் தாவீதை பிடித்தாரோ, அபிஷேகித்தாரோ, அதை நிறைவேறக்கூடிய அந்த நாட்களிலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே இந்த அடிப்படையாய் காணப்பட்ட காரியங்கள் என்ன நிலைமையில இருந்தது,
அவைகளை இழந்து நின்ற தாவீதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி, அதற்கு ஆண்டவர் எப்படி தாவீதனுடைய வாழ்க்கையிலேயே கிரியை செய்து தான் அபிஷேகித்த, தான் அழைத்த அந்த நோக்கத்தை தாவீதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்கிற காரியத்தை உங்களோடு கூட நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் தாவீதை அழைத்த அல்லது அபிஷேகித்த, அவனுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை கொண்டு வந்த, தரிசனத்தை கொடுத்த அந்த நாட்களிலே தாவீதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அடிப்படையான அஸ்திபாரமான 3 முக்கியமான காரியங்கள். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் அதனுடைய 16வது அதிகாரம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே இங்கே நமக்கு மிகவும் நன்றாக பழக்கப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். தாவீதை ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே அபிஷேகிக்கிற ஒரு காரியத்தை 16வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் பிரசங்கமும் பண்ணியிருக்கிறோம். அநேக சகோதரர்களுக்கு மத்தியிலே அற்புதமாக ஆண்டவர் கரவலாடுகளின் பின்னே இருந்த அந்த தாவீதை ஆண்டவர் அழைப்பித்து சாமுவேல் மூலமாக ஒரு பெரிய ராஜ அபிஷேகத்தை கொடுக்கிறார். இதை நீங்க கொஞ்சம் இந்த பிரசங்கத்துல மனதில் வைக்கும்படியா நான் கேட்டுக்கொள்வேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாகிற ஒரு தரிசனம். இப்படிப்பட்ட தரிசனத்தையும் அழைப்பையும் உள்ளடக்கின அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே இந்த தாவீதினிடத்திலே காணப்பட்ட முக்கியமான 3 காரியங்களை 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். நமக்கு மிகவும் மறுபடியும் பழக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை 17வது அதிகாரத்தின் சம்பவத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கதான் நாம் அறிந்திருக்கிறபடி கோலியாத்தை எதிர்த்து அவனிடத்திலே வெற்றி கொள்ளுகிற ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, இந்த தாவீதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலே, அதாவது தரிசனத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்களிலே தாவீதுக்குள்ளே காணப்பட்ட முதலாவது மிக அஸ்திபாரமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 17வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும், விசுவாசம் இந்த தாவீதுக்குள்ளே மேலோங்கி இருந்தது. கோலியாத்தை எதிர்கொள்வதற்காக வந்த அந்த நேரத்துல தாவீது சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வசனம், விசுவாசத்தை பிரதிபலிக்கிற ஒரு காரியம். நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனத்திலே 37வது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இதுல என் பைபிள்ல நான் போட்டிருக்கிறேன், 1 = 1 = 1. எனக்கு அது ரொம்ப வேடிக்கையா, ரொம்ப ஆச்சரியமா அந்த விசுவாசம் இருந்ததுனால அப்படி எழுதி வச்சிருக்கேன். என்ன சொல்ல வராரு? கரடி = சிங்கம் = கோலியாத். எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆண்டவர் என்ன கரடியின் கைக்கு தப்புவிச்சாரு, சிங்கத்தின் கைக்கு தப்புவிச்சாரு. இந்த பெலிஸ்தரும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ராஜாவே பயப்படுறாங்க, முழு சேனையும் பயப்பட்டு ஆடுது. இன்னும் பெரிய சேலஞ்ச் எல்லாம் அங்க இருக்குது. இன் கேஸ் தாவீது தோத்துட்டா எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அடிமையா போறதுக்கு தாவீது காரணமாயிடுவாரு. ராஜா தன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் போட்டுலாம் பார்க்க வைக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஒரு காரியம். அப்போ இப்படிலாம் இருக்கும்போதும் இவருடைய விசுவாசத்துல கொஞ்சமும் இவரு பின்வாங்கல. இவருடைய விசுவாசம், அஸ்திபாரமாய் இருந்த அந்த விசுவாசம் மேலோங்கி இருந்ததை நாம் பார்க்க முடியும். அதத்தான் 45வது வசனத்திலையும் அதற்கு பின்பதாக உள்ள காரியத்திலையும் நாம் பார்க்க முடியும். 44வது வசனத்துல கோலியாத் சொன்ன சேம் டயலாக்க தாவீது சொல்றாரு. கோலியாத் யாரு நமக்கு தெரியும், எவ்வளவு பெரிய யுத்த வீரன் நமக்கு தெரியும். ஆனா இந்த தாவீது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட யுத்த களத்தை பார்த்திராத ஒரு மனிதன். இப்பொழுது அவன் சொன்ன சேம் டயலாக்க தாவீது சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்பதாக, அவ்வளவு பெரிய காரியங்களுக்கு முன்பதாக, எல்லாம் 2 சேனைகள் இருக்கிற இடத்துல சென்ட்ரல் நின்னுட்டு இங்கே மிக தைரியமா சொல்றாரு. எத்தனை தடவை சொப்பனம் பார்த்தாரு? ஆண்டவர் எத்தனை தடவை பேசினாரு? எவ்வளவு வெளிப்பாடு கிடைச்சிச்சு? எத்தனை தீர்க்கதரிசிகள் தாவீதுக்கு சொன்னாங்க, நீ யுத்தத்துக்கு போவா, நீ வின் பண்ணிடுவா, நீ அது பண்ணிடுவா? இல்ல இல்ல இல்ல. only because of his hope on his Lord.
அவருக்கு தேவன் மேல இருந்த ஒரே நம்பிக்கையும் விசுவாசம் மாத்திரமே. மிக அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். இதை இன்னும் நம்ம டீப்பா பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம். எந்த வெளிப்பாடும் இல்லை, எந்த காரியமும் இல்லை, ஒரு சொப்பனம் தரிசனம் ஒண்ணும் இல்லை. ஆனா அசைக்க முடியாத விசுவாசம் எப்ப இருந்து தெரியுமா? தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களிலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். இது அவருக்கு ஒரு பெரிய அஸ்திபாரமாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் நாம பார்க்க முடியும். இரண்டாவது, தேவனுடைய வழிநடத்தலை தெளிவாய் பெற்றுக் கொண்டிருந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஏதோ விதத்துல ஆண்டவருடைய லீடிங், ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய சத்தம் இந்த தாவீதுக்கு கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. இதே 17வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். என்னோடு கூட சேர்ந்து கொஞ்சம் அந்த வசனங்களை பார்க்கலாம். தாவீதை அவனுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா தின்பண்டங்களை கொடுத்துட்டு, நீ சுகமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த தாவீதை அனுப்புவதை நாம் பார்க்க முடியும். தாவீது வந்த வேளை, அதாவது அந்த யுத்தம் நடந்த அந்த வேளையிலே தாவீதனுடைய வேலை 22வது வசனத்திலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். தகப்பனார் சொன்ன வேலை, வந்த காரியம் இந்த 22வது வசனத்தோடு கூட அங்க முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற இன்னொரு காரியம் 29வது வசனத்துல தாவீது சொல்றாரு. அதற்கு தாவீது, நமக்கு அதுக்கு இடைப்பட்ட காரியங்கள் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. எங்க இருந்து இந்த ரெவலேஷன் வந்துச்சு? எப்படி ஆண்டோடைய சத்தத்தை கேட்டாரு? எப்படி இவருக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு? we don't know. ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு காரியம், ஏதோ ஒரு ஏவுதல், ஏதோ ஒரு வழிநடத்தல். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க 23வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவன் இவர்களோடே பேசிக் கொண்டிருக்கையில், என்ன அர்த்தம்? கோலியாத் எங்கேயோ தூரத்துல இருந்து கர்ஜிக்கிறாரு, தூரத்துல இருந்து எங்கேயோ சவால் விடுறாரு. ஆனா தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது தன்னுடைய சகோதரரோடே பேசிக் கொண்டிருக்கையில். அந்த வசனத்தினுடைய கடைசி வரிய பாத்தீங்கன்னா, அதை தாவீது கேட்டான். அதை தாவீது கேட்டான். இதை குறித்து நான் தனியா ஒரு மெசேஜ் நான் ஒரு முறை கொடுத்திருக்கிறேன். முகாந்திரம், முகாந்தரத்தை அறிவீர்களா என்கிற சொல்லி, அதுல நான் இதை குறித்து தெளிவா நான் பேசியிருக்கிறேன். இந்த 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 முகாந்தரத்தை, அந்த வழிநடத்தலை அறிந்திருந்ததுனாலதான், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் வந்தோம், சகோதரர்ல பார்த்தோம், கட்டி பிடிச்சோம், அழுதோம். அன்னைக்கு போன் இல்லை, இல்லைன்னா செல்ஃபியாவது எடுத்திருப்பாரு. அதெல்லாம் பண்ணணும், முடிச்சோம், வேலையை முடிச்சோம், போனோம் அப்படின்னு இல்ல. இவருக்குள்ள ஒரு தெளிவான வழி நடத்தல் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன வழி நடத்துறாரு, ஆண்டவர் என்னை இயக்குவிக்கிறாரு, ஆண்டவர் இடத்துல எதையோ சொல்றாரு, ஆண்டவர் என்ன ஏதோ ஒரு காரியத்தினை இயக்குவிக்கிறார். எனவேதான் 29வது அதிகாரத்துல சொல்றாரு. அதனால எனவேதான் 23வது அதிகாரத்துல சகோதரரோடு பேசி கொண்டிருந்த போது கூட, தூரத்துல பக்கத்துல பேசுற காரியங்களை கேட்டாலும் தூரத்திலேயே அங்கே சொல்லுகிற கோலியாத்தினுடைய சத்தம் என்னுடைய காதுல கேட்டுச்சு. வேற எதை குறித்தும் கவலைப்படல. எனவேதான் தாவீது சொல்ற 29வது அதிகாரத்துல வசனத்துல, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, எனக்கு ஒரு லீடிங் இருக்கு, எனக்கு ஒரு சத்தம் கேக்குது, எனக்குள்ள ஒரு தேவ உணர்வு இருக்குது, ஏதோ ஆண்டோடைய வழிநடத்தை நான் பாக்குறேன், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. இங்கே மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ச்சியா நாம் சில அதிகாரங்கள் தள்ளி பார்த்தோம்னா, ஆண்டவருடைய வழிநடத்தலையும் ஆண்டவருடைய காரியங்களிலையும் எவ்வளவு கவனம் உள்ளவராய் இருந்தார் என்பதை 23வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். 2வது தாவீதிடத்திலே காணப்பட்ட அஸ்திபாரமான காரியம், தேவ வழிநடத்தலின்படியே காரியங்களை செய்த காரியம். 23வது அதிகாரத்தை பாருங்க. அதுல 2வது வசனம், அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ. அங்க கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாரு. 4வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. 9வது வசனத்தை பாருங்க, ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா.
ஐ வாண்ட் டு நோ காட்ஸ் வில். நான் ஆண்டோட சித்தத்தை அறியணப்பா, நீ கொண்டு வா. 10வது வசனம். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தாவே, ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு. 12வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். 11வது வசனத்துல ஆண்டவர் பேசுகிறார். தாவீது தன்னுடைய நாட்களிலே அஸ்திபாரமாய் வைத்துக் கொண்ட ஒரு காரியம், தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனிதனிடத்துல காணப்பட்ட 2வது காரியம், எதை செஞ்சாலும் ஆண்டவரத்துல கேட்டு 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 கேட்டு. 3வது இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரமா இருந்த ஒரு காரியம், தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனிதனிடத்துல இங்கே பெரிய ஒரு வைராக்கியத்தை நாம் பார்க்க முடியும். ராஜா கொடுத்த ட்ரெஸ் கூட சரியா இல்ல, பூட்ஸ் சரியா இல்ல, பட்டையும் சரியா இல்ல, ஒண்ணும் சரியில்லை, எதையும் எடுக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இந்த இந்த தாவீதுடைய காரியத்துல பார்த்தோம்னா வைராக்கியம் இருந்துச்சு. அங்க சொல்றாரு தாவீது, 36வது ஒரு வசனம், அதனுடைய கடைசி பகுதி, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 36வது வசனம் கடைசி பகுதி. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. வைராக்கியம். வைராக்கியம் இருக்கிற மனுஷன் இடத்துல எது இருக்குது இல்லைன்னு பார்க்க மாட்டான். வைராக்கியம் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஆகிலும் செயல்படணும், எப்படி ஆகிலும் போராடணும், எப்படி ஆகிலும் காரியங்களை செய்யணும். அதே தாவீது 45வது வசனத்துல சொல்றாரு, கோலியாத்தோட பேசும் பொழுது, பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால வருகிறேன். நீ நிந்தித்தால, அது என் மனசுல இருக்கு. நீ நிந்திச்சா பாரு, என் ஆண்டவரை நீ நிந்திச்சிட்ட, என் ஜனங்களை நீ நிந்திச்சிட்ட. ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம், இந்த 3 காரியமும் இங்க தாவீதுனுடைய வாழ்க்கையிலே தரிசனத்தை அல்லது அபிஷேகத்தை அல்லது அழைப்பை பெற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்களில ஒரு பெரிய அஸ்திவாரமாக தாவீதுக்குள்ளே காணப்பட்டது. பெரிய அஸ்திவாரமா இருந்துச்சு. இந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இதை எல்லாம் தொடர்ச்சியாய் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அழைத்த அழைப்பும் அதை நிறைவேறக்கூடிய அந்த இடத்திற்கும் இடையில அநேக விதமான போராட்டங்களை தாவீது சந்திக்கிறார். அன்னைக்கு நடந்த காரியங்களை நமக்கு தெரியும். சவுல் எப்படியாய் அவரை துன்பப்படுத்தினார், எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. ஆனா அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது, அவருடைய அழைப்பு மாறாது. ஆனா இப்பொழுது தாவீது அந்த அழைப்பு நிறைவேறக்கூடிய அந்த இடத்திற்கு அருகாமையிலே வரக்கூடிய ஒரு இடத்திற்கு நான் பார்க்கிறோம். 1 சாமுவேல் கடைசி அதிகாரங்களிலே. காரியத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. தாவீது எப்பொழுது அபிஷேகிக்கப்பட்டாரோ, தரிசனத்தை பெற்றுக்கொண்டாரோ, அப்பொழுது 3 முக்கியமான அடித்தளமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. விசுவாசம் மேலோங்கி இருந்துச்சு. தேவ வழிநடத்தல், அவருடைய சித்தப்படியே காரியங்களை கேட்டு செய்யற காரியம் காணப்பட்டுச்சு. வைராக்கியம் அவருக்குள்ளே காணப்பட்டுச்சு. இப்போ இந்த 1 சாமுவேலின் கடைசி அதிகாரங்களிலே நாம் வரும் பொழுது, இன்னும் கொஞ்ச நாளையில அந்த அழைப்பு நிறைவேறக்கூடிய அந்த இடத்திற்கு தாவீது வர வேண்டும், வந்தாக வேண்டும். சவுலுடைய காரியம் முடிய போகுது, சவுலுடைய நாட்கள் நிறைவேற போகுது, சவுலுடைய அந்த அரசாட்சி, அவருடைய மரணம் நெருங்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு 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 மிகவும் நெருக்கமான அந்த காலகட்டத்தில நாம் தாவீதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இந்த அஸ்திபாரமான காரியங்களை இழந்து நின்ற ஒரு மனிதனாக. தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதெல்லாம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம். ஆனா நான் பேசுகிற இந்த பிரசங்கத்தின் அடிப்படையில நான் அதை சொல்ல மாட்டேன். தாவீது அதற்கு முன்பதாகவே இழந்து விட்டான். தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டாரு அப்படின்னு வந்த உடனே நம்ம நினைக்கிறது ஒண்ணு. ஆனா அதற்கு முன்பதாகவே தாவீது இந்த காரியங்களை இழந்து விட்டார். நம்ம கவனமா பார்த்தோம்னா தெரியும். நீங்க 1 சாமுவேல் 27வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமே. ஆனால் இந்த 27வது அதிகாரத்துல இங்க இந்த தாவீதை நாம் பார்க்க முடியும். ஒரு ராஜாவினுடைய கீழே அங்க போய் அவர் இருந்த பெலிஸ்தர் நாட்டிலே குடியிருந்த தாவீதை இங்கே நாம் பார்க்கலாம். அதை குறித்து
வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? 1 சாமுவேல் 27வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். கிட்டத்தட்ட 16 மாதங்கள் தாவீதினுடைய ஒரு பீரியட் ஆஃப் லைஃப், அவனுடைய வாழ்க்கையின் ஒரு 16 மாதங்கள் நிரம்பின ஒரு காலத்தை நாம் இந்த 27வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இதைத்தான் நான் சொன்னேன். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த தரிசனம் நிறைவேற வேண்டிய ஒரு காலத்திற்கு கொஞ்சம் முன்னாடி இருக்காரு. கொஞ்சம் முன்னாடி ஆல்மோஸ்ட் அந்த தரிசனம் நிறைவேறக்கூடிய அந்த இடத்திற்கு அருகாமையில வந்துட்டார். ஆனா இந்த 16 மாதங்கள் இந்த காலகட்டத்துல இந்த வசனங்களின் அடிப்படையில நாம் பார்த்தோமே, ஆனால் தாவீது அஸ்திபாரமாய் பெற்றுக்கொண்ட அந்த 3 காரியங்களையும் இழந்து நின்றதை நாம் பார்க்க முடியும். நான் வசனத்தின் மூலமாக ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 27வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாயிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். மிகவும் விசுவாசத்திலே மேலோங்கி இருந்த தாவீது, எந்த வெளிப்பாடும் எந்த ஒரு தரிசனமும் எந்த வார்த்தையும் இல்லாதிருந்த போதிலும் ஆண்டவர் மேல அவ்வளவு பெரிய விசுவாசத்தோடு கூட அந்த களத்தில இறங்கின தாவீது. ஆனா இந்த 16 மாத காலங்கள், இந்த குறிப்பிட்ட காலத்துல நாம் பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிற ஒரு காரியம் மிக ஆச்சரியமா இருக்குது. தாவீதுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு காரியம், விசுவாசம் மிகவும் பலவீனமாகி உடைந்து நின்ற ஒரு தாவீதை நாம் பார்க்க முடியும். விசுவாச ஓட்டத்திலே தாவீது சொல்றாரு, அவருடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ இல்ல அடுத்த மாசமோ சவுல் கையினாலதான் எனக்கு மரணம். விசுவாசம் இல்லாத வார்த்தை, விசுவாசம் இல்லாத, விசுவாசத்திலே தடுமாறின ஒரு தாவீதை நாம் இங்கே பார்க்கிறோம். மிக ஆச்சரியமா இருக்குது. ஆனா ஆரம்ப நாட்கள்ல விசுவாசம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்பொழுது அந்த விசுவாசம் இல்லை. ஆனா தரிசனம் நிறைவேறணும். ஆண்டவருக்கு எப்படியாக கொண்டு தரிசனத்தை நிறைவேற்றணும். ஆனா இந்த விசுவாசத்துல மிகவும் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அந்த விசுவாசத்துல மிகவும் பலவீனமான ஒரு சூழலிலே இங்கே தாவீதை பார்க்கிறோம். தாவீது சொல்றாரு, தாவீதுக்கு அது யாரும் சொல்லல. தாவீதுக்கு அப்படிப்பட்ட அழைப்பு இல்லை. தாவீதுக்கு ராஜாவாக கூடிய அபிஷேகம், இஸ்ரவேலை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆனா தாவீது சொல்றாரு, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு மரணம் இந்த சவுல் கையினாலதான். இது முதலாவது விசுவாசத்தை இழந்த தாவீதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, நீங்க இன்னொரு பாருங்கன்னா, இதே வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இந்த தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு 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 செய்து கொண்டிருந்த தாவீது, ஆண்டவருடைய வழிந்தத்துல அவ்வளவு தன்னுடைய இருதயத்திலே உள்வாங்கி இருந்த தாவீது, எனக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, ஆண்டவர் ஏதோ பேசுறாரு, ஆண்டவர் ஏதோ நடத்துறாரு, இப்படியெல்லாம் உணர்ந்து தேவ சித்தத்தின் ஏற்றபடி தன்னை ஒப்பு கொடுத்த தாவீது இன்னைக்கு சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் சொல்றாரு, தன் இருதயத்தில் யோசித்தார். தான் மனசுல என்ன யோசிக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படியாக, அதை செயல்படுத்தும்படியான தேவ சித்தத்திற்கே தன்னை விட்டு தூரமாய் வைத்துக் கொண்ட ஒரு இடத்திலே நாம் இந்த தாவீதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே வைராக்கியம் முற்றிலுமாய் அற்று போனதை நாம் பார்க்க முடியும். 5வது வசனத்துல, 27வது அதிகாரம் 5வது வசனம், தாவீது ஆக்கீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களில் ஒன்றில் எனக்கு இடந்தாரும், உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்தில் வாசமாயிருப்பேன். இங்கே இந்த ஆக்கீஸை பார்த்து தாவீது சொல்லுகிற காரியம் கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படியே, என்ன எப்படியாவது எனக்கு கொஞ்சம் ஒரு இடத்த கொடுங்க,
கொஞ்சம் என்னை அகாமடேட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அந்த மாரி இடத்துல காரியங்களை தாங்க. இந்த பெலிஸ்தியனோடு கூட வைராக்கியத்தை வெளிப்படுத்தி சண்டை போட்ட இந்த தாவீது, இப்பொழுது அந்த ஆகீசின் இடத்துல சொல்லுகிற இந்த வார்த்தை, "உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமாயானால்." வைராக்கியம் இல்லாத எதிரி நாட்டினிடத்துல அல்லது அந்த பெலிஸ்தர் ராஜாவினிடத்துல கெஞ்சாத குறையா கெஞ்சி அப்படி நிற்கிற ஒரு தாவீதை நாம் பார்க்கிறோம். ஆனா இப்போ ஆண்டவருக்கு இந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்திற்கு தாவீதை எப்படியாகிலும் கொண்டு வரணும். இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனமா இருக்கலாம். நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனமா இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை அந்த தரிசனம் நிறைவேற முடியாதபடிக்கு இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் தள்ளிக்கொண்டே போகிற ஒரு சூழல் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். எதுக்குன்னே தெரியல, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. இன்னைக்கு ஆரம்பத்துல வைத்திருக்கிற சில அடிப்படையான காரியங்களை நாம் இழந்தவர்களை, சின்ன ஃபேமிலி பிரேயரா இருக்கலாம். சாதாரணமா நம்ம நினைக்கிற ஃபேமிலி பிரேயரா இருக்கலாம். ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு இது இல்லாம இருந்திருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் உடனே இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணி ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணி முடிவெடுப்போம். ஒரு வாரம் ஜெபம் பண்ணி முடிவெடுப்போம் அப்படின்னு காத்திருந்த காரியங்களா இருக்கலாம். அல்லது என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் நடத்துவாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு, கர்த்தர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார் என்கிற விசுவாசமா இருக்கலாம். இருக்குதோ இல்லையோ ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்போம். என்ன வந்துரும் அப்படிங்கிற வைராக்கியமா இருக்கலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கையா இருக்கலாம். நம்முடைய உபவாச நாட்களா இருக்கலாம். மற்றவர்கள் மேல நம்ம வைத்திருக்கிற கரிசனையா இருக்கலாம். ஒருத்தவங்கள பார்த்த உடனே அப்படி ஒரு கரிசனை. ஒரு காரியத்தை கேட்ட உடனே ஒரு ஏவுதல். ஒரு காரியத்தை கேட்ட உடனே ஒரு உந்துதல். அப்படிப்பட்ட காரியங்களா இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஆரம்ப நாட்களினுடைய காரியங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அப்படியே விடணும்னு நினைக்கல. ஆண்டவர் அதே கண்டிஷன்ல நம்ம விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. ஏன்னா ஆண்டவருக்கு என்னை குறித்தும் என்னுடைய குடும்பத்தை குறித்தும் அவர் வைத்திருக்கிற தரிசனத்தின் மேல பெரிய ஒரு அக்கறை உண்டு. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்த ஆண்டவர் என்ன நோக்கம் உண்டோ அந்த நோக்கத்தை மையமாய் கொண்ட ஆண்டவருக்கு ஒரு பெரிய கவலை உண்டு. உங்க குடும்பத்தை எதற்காக ஆண்டவர் இணைத்தாரோ, உங்க குடும்பத்துல ஆண்டவர் எதற்காக உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு மேன்மையான இடத்தை கொடுத்திருக்கிறாரோ, உங்களுடைய வேலையில, உங்களுடைய கல்வியில ஆண்டவர் ஏன் இவ்வளவு மேன்மையை கொடுத்திருக்கிறார், அதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம ஒருவேளை நான் ஆரம்பத்துல சொன்னது போல நாம் ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது நாம் கவலையோடு கூட நாம் உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் மறந்து கூட நாம் உட்கார்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் மறக்கல. ஆண்டவர் மறக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 10 ஆண்டுகளா இருக்கலாம், 15 ஆண்டுகளா இருக்கலாம். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து கொண்டார். தூரம் போயினும் என்னை கண்டு கொண்டார். நம்ம பாடுறது போல சின்ன வயசுல நமக்கு கொடுத்த தரிசனமா இருக்கலாம். வாலிப வயசுல நமக்கு கொடுத்த தரிசனமா இருக்கலாம். திருமணமாக நாம் இணைக்கப்பட்ட பொழுது நமக்கு கொடுத்த தரிசனமா இருக்கலாம். நாம் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கும் பொழுது நமக்கு கொடுத்த தரிசனமா இருக்கலாம். அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சில காரியங்களை கேட்கும் பொழுது, சில செய்திகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனமா இருக்கலாம். இல்ல சில சொப்பனமா இருக்கலாம், சில வசனங்களா இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நாம் மறந்து போன நிலைமையில காணப்படலாம். அல்லது ஏதோ ஒரு கவலையினால் அமிழ்த்தப்பட்டிருக்கலாம். அல்லது ஏதோ நடந்த காரியங்கள் நிமித்தமாக ஒரு பெரிய சோர்வினாலே மிகவும் மிகவும் நாம் நொறுங்கி போன நிலைமையிலே காணப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி மோசேயை ஆண்டவர் தேடி வந்தாரோ, விடாப்பிடியா ஆண்டவர் இருந்தாரோ, அப்படியே ஆண்டவர் இந்த அருமையான வேளையில நாம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். மறுபடியும் நம்மையும் புதுப்பிக்கும்படியாக இன்னைக்கு இந்த மாலை வேளையில நாம் இழந்து போனவைகளை என்னென்னலாம் நம்ம இழந்து போயிருக்கிறோமோ அதையெல்லாம் புதுப்பிப்பதற்கு ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, நான் என்னென்னலாம் இழந்திருக்கிறோன்னு ஆண்டவரே, அவைகள் எல்லாம் நான் புதுப்பிக்கிறேன். ஏனென்றால் நாம் இந்த தரிசனம் நிறைவேறதுக்கு ஒரு பக்கத்துல வந்திருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட புதுப்பித்தல், இப்படிப்பட்ட அந்த இழந்து போனவைகளை மறுபடியும் நாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதபடிக்கு இருக்கும் பொழுது அந்த தரிசனம் நிறைவேறுகிற அந்த காரியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியாது. அடுத்த பகுதியில் அதுதான் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த மாலை வேளையில ஆண்டவரத்துல சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரை என்னென்னலாம் நான் மிஸ் பண்ணிருக்கணும். என்னுடைய சின்ன தனி ஜெபமா இருக்கலாம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆரம்பத்துல. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. ஃபேமிலி பிரேயரா இருக்கலாம், தனிப்பட்ட உபவாசமா இருக்கலாம். உபவாச கூட்டம் நிறைய நம்ம அட்டென்ட் பண்றோம்.
இங்க உபவாச கூடுகை, இந்த அங்க அங்க இந்த ஜெபம், இங்க இந்த ஜெபம், அது எல்லாம் ஓகே. இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது எதெல்லாம் நம்ம வச்சிருந்தோமோ, அஸ்திவாரமா இருந்தவைகள், ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி ஸ்ட்ராங்கா இருந்த காரியங்கள், இன்னைக்கு யாருக்கு தெரியும்? ஒரு ஃபேமிலி குறித்து அடுத்த ஃபேமிலி தெரியாது. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு இன்னொருத்தவங்கள குறித்து கூட தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவைகளை பெற்றுக் கொண்டிருந்தோம், எவைகளை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம். இன்னைக்கு எவைகளை எல்லாம் இழந்து நிற்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டுமே தெரியும். நமக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நாம் உடைந்த உள்ளத்தோடு கூட ஒரு குழந்தையை போல ஆண்டவரிடத்துல நாம் வருவோமேயானால், ஆண்டவரே, நான் இழந்து போனவைகளை எல்லாம் மறுபடியும் புதுப்பிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டவைகளை புதுப்பிக்கும்படியாக, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்படியாக ஆண்டவர் ஒரு சம்பவத்தை அனுபவிக்கிறார். 1 சாமுவேல் அதனுடைய 30வது அதிகாரத்துல இவைகளை மறுபடியுமாக புதுப்பிக்கும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இப்படிப்பட்டவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய வேண்டும் என்கிறதை நான் வாஞ்சிக்கல. ஏன்னா அவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில செய்றார். நாம் இயல்பாய் ஆண்டவரிடையிலே வரும்படியாக ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த காரியம் அப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கறதுல இதை நான் சொல்லல. இன்னைக்கு இந்த தாவீதுடைய காரியத்துல பார்த்தோம்னா, இந்த 30வது அதிகாரத்துல எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே தாவீது காணப்படுகிறார். ஏனென்றால் இந்த 29வது அதிகாரத்தின் முடிவுல அங்கே அந்த ஆகீஸோடு கூட போக முடியாதபடிக்கு அங்கிருந்து பிரித்து விடப்பட்ட அந்த தாவீது இங்கே தன்னுடைய இடத்திற்கு வருகிறார். வந்து அங்கே சிக்லாவுக்கு வந்து அங்க சேர்ந்த பொழுது 30வது அதிகாரம் 1வது வசனத்துல பாக்குறோம். அங்கே வந்து பார்க்கும் பொழுது அங்க எதுவுமே இல்லை. குடும்பம் இல்ல, பிள்ளைகள் இல்ல, ஆடு மாடுகள் இல்ல, எல்லாம் எரிக்கப்பட்டு, எல்லாம் கொண்டு போகப்பட்டு, எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த தாவீது காணப்படுகிறார். இந்த தாவீது தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், இடம் இவைகளை மாத்திரம் இழக்கல, தன்னோடு கூட இருந்த ஜனங்களையும் இழந்து நின்ற ஒரு சூழலை பார்க்க முடியும். 600 பேர் கூட இருக்கிறாங்க. 600 பேரும் இப்ப தாவீதோடு கூட இல்ல. நடந்த இந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் காரணம் தாவீதுதான் சொல்லி யோசிச்சு எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அப்படின்னா யாருமே இப்ப தாவீதோடு இல்லை. தாவீது தனித்து விடப்படுகிறார். தனித்து விடப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று நான் சொல்லுவேன். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில அனுமதித்ததுனால இந்த தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியுமாக ரீபில்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த தாவீது 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தமும் நல்ல கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். முதலாவது இந்த நெருக்கத்தின் மத்தியில, இழந்து போன எல்லாவற்றின் மத்தியிலையும் தாவீது முதலாவது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம், ஆண்டவர் மேல வைக்கிற தன்னுடைய சார்ந்து கொள்ளுகிற காரியம். ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு வேற எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நான் ஒரு அவிசுவாசியை போல பேசுனது உண்மைதான். நான் என்னைக்காவது ஒரு நாள் சவுல் கையால தான் செத்து போயேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நான் இழந்து போனதை மறுபடியும் நான் கட்டுறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது சொல்றாரு. வேற எதுவுமே சொல்லல. உடனே எப்பா இருங்க, நம்ம எல்லாம் பேசலாம், நம்ம எல்லாம் அதை பார்த்துக்கிடலாம், ஒரு சின்ன கமிட்டி போடலாம், நம்ம ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் போடலாம், அப்படிலாம் சொல்லல. இது நடந்த உடனே முதலாவது செஞ்ச காரியம் என்னன்னா, தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஏன்னா இன்னும் கொஞ்சம் சாப்டருக்குள்ள அவருடைய அந்த தரிசனம் நிறைவேறக்கூடிய இடத்துக்கு போக போறாரு. இப்ப அவர் அதில் ரீபில்டு பண்ணிதான் ஆகணும். அவர் மறுபடியும் அதை கட்டிதான் ஆகணும். ஆண்டவர் அதற்கென்று ஒரு சம்பவத்தை அனுபவிக்கிறாரு. இப்ப அந்த காரியத்தின் நிமித்தமாக முதலாவது ஆண்டவரை சார்ந்து கொண்ட தாவீதை மறுபடியும் நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே, என் மனைவி பிள்ளைகள்லாம் இல்லை, என்னுடைய காரியங்கள் எல்லாம் இதாயிருச்சு, என் கூட இருந்தவங்களும் என்னோடு கூட இல்லை, ஆனால் நான் உம்மை சார்ந்து கொள்வேன் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீ ஒருவரை மாத்திரம் நான் சார்ந்து கொள்வேன், எனக்கு வேற யாரும் வேண்டாம்.
எனக்கு வேற எது இல்லாட்டாலும் பரவாயில்ல. உமக்குள்ளே நான் பலனை பெற்றுக்கொள்ளேன். உமக்குள்ளே என்ன ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. அந்த தாவீது கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையை புதுப்பிக்கிறதை பார்க்க முடியும். 2வதாக இந்த தாவீது உடனே அதுக்கு அடுத்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொன்னது போல அங்க உடனே படை தளபதியில வாங்க, முக்கியமான மக்கள்ல வாங்க, நாம அதை செய்யலாம், இதை செய்யலாம். அப்படிலாம் சொல்லவே இல்ல. இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. முதலாவது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்துறாரு. 2வது தாவீது செய்த காரியம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி. ஆண்டவரத்துல கேட்கிற காரியத்தை கேட்டு கேட்டு செய்யற காரியத்துல தாவீது மறுபடியும் எழுந்துட்டு நின்னுட்டாரு. சொல்றேன், ஆண்டவரே இனி நான் மனசுல யோசித்த மாதிரி இடத்துல அனுபவம் இருக்குது. தாவீது இடத்துல அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏதாச்சும் செஞ்சாலும் அதை செய்யலாம். இல்ல 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 ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன செய்வீங்க? இதுல தாவீது அருமையா கேக்குற பாருங்க. நான் அந்த தண்டை பின்தொடர வேணுமா, அதை பிடிப்பேனா? ஒன்னொன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் பின்னாடி போகணுமா, நான் பிடிப்பேனா, நான் ரீச் ஆயிடுவேனா? இதுல ஆண்டவருடைய பதில பாருங்க. எவ்வளவு அன்பான ஆண்டவர் நமக்கு. ஆண்டவர் சொல்றாரு அதே வசனத்துல, அதற்கு அவர் அதை பின்தொடர், நீ அதை பிடித்து. அதுக்கப்புறம் 3வது எக்ஸ்ட்ரா ஒரு பதில் சொல்றாரு. அதுதாங்க நம்ம ஆண்டவர். அதான் நம்ம ஆண்டவர். எவ்வளவு நாட்கள் நம்ம ஆண்டவரை மறந்து போயிருந்தாலும், அவருடைய சித்தம் அறியாமல் தூரமாய் போயிருந்தாலும், அவருடைய வார்த்தையை விட்டு நாம் எவ்வளவாய் தூரமா போயிருந்தாலும், எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய கிருபையை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இளைய குமாரன் தூரத்திலே வரும் பொழுது, அதான் நம்ம ஆண்டவர். தாவீது கேட்டது 2 காரியம். நான் அந்த தண்டை பின்தொட வேண்டுமா? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை பின்தொடர். அதை பிடிப்பேனா? ஆண்டவர் சொல்றார், அதை பிடிப்பாய். 3வது எக்ஸ்ட்ரா ஒண்ணும் கொடுக்கிறாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கொஞ்சம் நாம் எழுந்து நிற்பதற்கு, திரும்ப கட்டப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா நமக்காக ஓடி வருகிற ஒரு நல்ல ஆண்டவர். தாவீது மறுபடியும் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. 3வது தாவீதினுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிற 3வது ஒரு காரியம், அதையும் அவர் எப்படி ரீபில்ட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, 3வது காரியத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். 17வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களை தாவீது அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி போன 400 வாலிபர்கள் தவிர அவர்கள் வேறொருவரும் தப்பவில்லை. 17வது வசனத்துல ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பா யுத்தம் பண்ணின தாவீதை பார்க்கலாம். 24 hours war without taking any rest. இது என்ன 24 மணி நேரம் சண்டை போடுறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த தாவீது எப்படிப்பட்ட சூழல்ல இந்த சண்டையை போட்டாருன்னு கொஞ்சம் பின்னாடி நீங்க இதை ரசிச்சு ருசிச்சு பாத்தீங்கன்னா, எவ்வளவு வைராக்கியம் இருந்திருந்தா இதை அவர் செஞ்சிருப்பாருன்னு அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா 29வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில ஆக்கிசோடு கூட போகணும்னு சொல்லி முயற்சி பண்ண தாவீது திருப்பி அனுப்பப்படுகிறார். கொஞ்சம் ஒரு சோர்வா இருக்கு, நம்ம ஒரு பிளான் போட்டோம், அந்த பிளான் நடக்கல, நம்ம திரும்பி போறோம்னு சொல்லி டிராவல் பண்ணி தன்னுடைய இடத்துக்கு வராரு. ஏதோ பஸ்ஸை பிடிச்சோம், இல்ல பிளைட்டை பிடிச்சோம், ட்ரெயினை பிடிச்சோம், அப்படி அல்ல. கடுமையான பிரயாணத்துல அங்கே வருகிறார். வரும் பொழுது அவருடைய மனநிலையும் அவருடைய உடல் காரியத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தூர பிரயாணத்துக்கு அப்புறமா 30வது அதிகாரத்துல தாவீது வந்து தன்னுடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது அவருடைய வீட்டை நெருங்கும் போது அவருடைய மனதுல அநேக கற்பனைகள் இருந்திருக்கும். பிள்ளைகள்லாம் ஓடி வருவாங்க, நம்மளை கவனிக்கிறதுக்கு மனைவி வருவாங்க, நமக்கு காரியங்களை கொடுப்பாங்க, நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், இப்படி பல விதமான எண்ணத்தோடு வரும் பொழுது இங்க பார்த்தா எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்குது. வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆளு கிடையாது.
வந்த உடனே பாத்தீங்கன்னா மென்டலி டயர்டு, பிசிக்கலி டயர்டு. இன்னும் பாத்தீங்கன்னா கூட இருந்தவங்க எல்லாம் விரோதியா மாறுற மாதிரி நிக்கிறாங்க. உள்ளத்துலயும் பயங்கர ஒரு சோர்வு. எங்கேயாவது இவர் உட்கார்ந்து ஒரு தண்ணி குடிக்க மனசு வந்திருக்குமா, இல்ல எதையாவது சாப்பிட்டு இருப்பாரா? ஏன்னா எல்லாவற்றையும் இழந்துட்டார். ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்துட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த தாவீது மறுபடியும் டிராவல் பண்றாரு. ஓகே, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் படுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரா? இல்ல. அங்க வ வ வரும்போது அங்கே கொஞ்சம் பேரு 200 பேரு ஆத்த கடக்க முடியல. அப்ப என்ன கண்டிஷன்ல போயிருப்பாங்கன்னு பாருங்க. 600 யுத்தம் பண்ற வீரர்கள் 200 பேரு ஆற்ற கடக்க முடியல அப்படின்னா, மற்றவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் தாண்டி போன தாவீது. 17வது வசனத்துல பார்க்கிறோம். அங்க எதிரிகள பார்த்த உடனே சோர்வு இல்லாம, அசதி இல்லாம 24 மணி நேரம், அன்னைக்கு சாயங்காலத்திலிருந்து மறுநாள் சாயங்காலம் மட்டும் கன்டினியூஸா யுத்தம். பட்டயத்தை கையில வச்சு சொல்லட்டிட்டே இருக்கிறார். அவர் இழந்து போன அந்த வைராக்கியத்தை மறுபடி பெற்றுக் கொள்ளுகிறார். வைராக்கியத்தோடு தன்னுடைய ஜனங்களுக்காக சண்டை போடுறார். வைராக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட நிலைமையில மறுபடியும் தன்னை ரீபில்ட் பண்ணின இந்த தாவீதுடைய வாழ்க்கையில தான் நான் பார்க்க முடியும். ஆண்டவர் 2 சாமுவேல் புஸ்தகத்துல அவர் என்ன தரிசனத்தை, என்ன காரியத்தை அங்கே ஆண்டவர் தரிசனமாய் கொடுத்திருந்தாரோ, அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக அழைப்பை கொடுத்திருந்தாரோ, அதை நிறைவேற்றுகிற அந்த இடத்திற்கு தாவீது முன்னேறுவதை பார்க்க முடியும். இந்த அருமையான வேளையில நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அதை குறித்த கவலை இல்லாமல் இருப்போம், ஆனால் ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஒருவேளை ஏதோ நடந்த சில காரியங்களினாலே சோர்ந்து போய் இருப்போமே, ஆனால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல வரலாம். இன்னைக்கு நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த தரிசனம் நமக்கு வேற இந்த உலகத்துல என்ன ஆசை? இன்னைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறோடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேறணும், அதை நிறைவேற்றி நம்ம போகணும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல அதை ஆசையாய் தொடர்வது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை நிறைவேற்றி, நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், எனக்கு நீங்க கொடுத்த காரியத்தை நான் பூரணமா செய்து முடித்தேன். அந்த ஒரே ஒரு காரியம் தான் இந்த உலகத்துல செய்யணும்னு சொல்லி நம்ம விரும்புறோம். அதுதான் உண்மையான ஓட்டம், அதுதான் உண்மையான அழைப்பு, அதுதான் உண்மையான ஒரு ஜீவியம். வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லலாம், ஆண்டவரே, நான் குடும்பமாக, என்னுடைய தனி மனிதனாக, ஆண்டவரே, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஓட முடியாதபடி, அதை நிறைவேற்ற முடியாதபடிக்கு எதையாக நான் இழந்திருப்பேன் அப்படின்னா, நான் முதலாவது சொன்னது போல என்னுடைய ஜபமா இருக்கலாம், என்னுடைய உபவாசமா இருக்கலாம், மற்றொரு கரிசனையா இருக்கலாம், அல்லது வைராக்கியமா இருக்கலாம். வைராக்கியம் இருக்கிறவங்க இருந்தாலும் செய்வாங்க, இல்லாட்டாலும் செய்வாங்க. முடிஞ்சாலும் ஜெபம் பண்ணுவாங்க, முடியாட்டாலும் ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் வைராக்கியம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம் தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம எல்லார கண்களை மூடி ஒரு நிமிடம் கொஞ்சம் தேவ சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய ஆரம்ப நாட்களில காணப்பட்ட காரியம். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய வார்த்தைகளை கேட்டுட்டோம், நிறைய காரியங்கள் நடந்துருச்சு. இதெல்லாம் நம்ம சொல்றோம் சாக்கு போக்கா. இல்ல முதல்ல மாதிரி இல்ல, சூழல் அப்படி இல்ல, சுச்சுவேஷன் இப்படி மாறிடுச்சு, என் கம்பெனி சரியில்லை, என் ஜாப் சரியில்லை, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது. இல்ல 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 எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் மேல நாம் விசுவாசத்தை வைக்க முடியும். எல்லா நிலைமையிலும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். எல்லா நிலைமையிலும் ஆண்டவருக்காய் நாம் வைராக்கியமாக இருக்க முடியும். இன்னைக்கு இந்த மாலை வேளையில ஆண்டவரத்துல கேட்கலாம், ஆண்டவரே, நான் எதெல்லாம் இழந்திருக்கிறேனோ அவைகள் எல்லாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு என்னை நான் இயல்பாய் உடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் எனக்கு குறித்திருக்கிறத ஆண்டவரே நீங்க நிறைவேற்றணும்ப்பா. என்னுடைய குடும்பத்துக்கு நீங்க குறித்திருக்கிற நிறைவேற்றணும் ஆண்டவரே. என்னை கொண்டு என்னென்னலாம் செய்யணும் நீங்க சித்தம் பண்ணிருக்கோம், அதுல கொஞ்சமா குறைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. அது எல்லாத்தையும் நான் செய்து முடிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரத்துல கேட்கலாம், ஒருவேளை சில ஏரியாவை, சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவாரே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அந்த காரியத்தை ஃபீல் பண்றேன்ப்பா, அதை நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே. ஆரம்பத்துல இருந்துச்சு ஆண்டவரே, இப்படி எல்லாம் இருந்தேன் ஆண்டவரே. இன்னைக்கு அதுக்கு சாக்கு போக்கு சொல்வதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க விரும்பல. இன்னைக்கு ஆண்டவரத்துல நம்ம சொல்லலாம், ஆண்டவரே, இப்படி எல்லாம் சூழ்நிலை இருந்தாலும் அந்த காரியத்தை இழந்ததை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் இழந்த இந்த காரியத்தை மறுபடியும் செய்ய விரும்புகிறேன். நான் விட்டு போன இந்த காரியத்தை மறுபடியும் நான் தொடர விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் இந்த ஆண்டவரத்துல கேட்கும் பொழுது நான் பூரணமாய் நம்புகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல ஆண்டவர்
உங்களை குறித்து என்ன தரிசனத்தை வச்சிருக்கிறாரோ வரும் நாட்களில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அந்த தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களில நிச்சயம் நீங்க பிரவேசிப்பீங்க. நீங்கள் அதை குடும்பமாய் காண்பீர்கள். உங்களுடைய தனி வாழ்க்கையில் இதை காண்பீர்கள். நான் முதலாவது சொன்னதையே சொல்லி நான் முடித்து ஜபிக்க விரும்புகிறேன். நாம் தனி வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகின்ற பாதையில் நாம் தொடர்ந்து முன்னேறும் பொழுது நம்முடைய பகுதியை குறித்த, நம்முடைய தேசத்தை குறித்த தேவனுடைய பெரிய திட்டம், பெரிய தீர்மானம், தரிசனம் இயல்பாய் நிறைவேறுவதை, சுமூகமாய் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தரிசனத்தை ஆண்டவரே நாங்கள் மங்கி அல்லது ஆண்டவரே அவைகளெல்லாம் அப்படி ஃபேடாகி அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அநேக காரியங்கள் இருக்கலாம், நாட்கள் இருந்ததுனால இருக்கலாம், எங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் ஏற்பட்ட மாற்றங்களாய் காணப்படலாம், ஒருவேளை கவலைகள் எங்களை சூழ்ந்திருக்கிறதுனால இருக்கலாம், அல்லது சோர்வுகளினால இருக்கலாம், அல்லது நாங்களே மறந்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இருக்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தினீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை தரிசனத்தை மறுபடியும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை மெருகேற்றி நீங்க உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் ஆண்டவரை இடைவிடுவீராக. ஆண்டவர் யார் யாரெல்லாம் சின்ன ஆண்டவரே சோத்திரம் ஜெபமாக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே அது சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், ஆண்டவர் எதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், எதெல்லாம் இழந்துட்டேன்னு உணர்த்தப்படுகிறார்களோ, ஆண்டவரே அவைகளை மறுபடியும் தொடர ஆரம்பிக்கும் பொழுது தேவ கரம் அவர்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, அவர்கள் தரிசனத்துக்கு நேராய் ஓடுவதற்கு, இவைகளை எல்லாம் சரி செய்வதற்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தேசத்திலே நாங்கள் இருக்கிற இடத்துல உடைய திட்டமும் உடைய சித்தமும் பூரணமாய் நிறைவேறட்டும். எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.